நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். நம்ம கூட டாக்டர் வி ராஜ்குமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. சார், நம்ம நேயர்களுக்கு இந்த வார பலன்கள் எப்படிப்பட்டதா அமைஞ்சிருக்குன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா சார்? ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபேஸ்ட ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது திங்கள் முதல் ஞாயிறு வரை வார ராசி பலன்கள் என்ற வகையிலே இந்த வார ராசி பலன் எப்படி இருக்கு, என்ன பண்ணணும், எப்படி இருக்கு, மேஷராசியிலிருந்து மீனராசி பரியந்தம் எப்படி இருக்கு. இதுக்கு இப்ப இந்த வார ராசி பலன்ல முக்கியமாக சில மாற்றங்களை, கிரக மாற்றங்களை நம்ம பார்க்கிறோம். குரு மாற்றம் இருக்கு. ஸோ இந்த குரு மாற்றத்தினால எப்படி என்னென்ன இந்த வாரத்தில் எப்படி இருக்கும், என்னென்ன சூழ்நிலைகள் இருக்கும், அடுத்தடுத்து நீங்கள் என்னென்ன பண்ணணும், உங்கள் வேலை எப்படி இருக்கும், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய குடும்பத்துக்கு அடுத்த குழந்தைகளுடைய படிப்பு, செலவுகள், வரவு செலவு, பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும், எதில் நீங்கள் கொஞ்சம் ரொம்ப பண விஷயங்கள்லாம் எப்படி இருக்கணும், என்ன அப்படிங்கிறது எல்லாமே இதில் விவரமாக இந்த வார ராசி பலனை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இது சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த விஷயத்தில் கொஞ்சம் நம்ம கவனம், அதாவது கண்ணு கட்டின பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுங்கிறது வேஸ்ட்டு. அதாவது நம்ம இருக்கோம், நம்ம ஒரு முன்னாடி நம்ம தெரிஞ்சு நம்மள விஷயத்த நம்ம சில விஷயம் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், ப்ரிகாஷன்ஸ் தான் நம்ம எப்படி நம்ம எப்படி நமக்கு உடல்நிலை சரியில்லைன்னா நம்ம எப்படி மருந்து மாத்திரை எடுத்துக்கிறோம், அந்த மாதிரி தான் நம்ம இப்போ அடுத்த வாரம் வருதா நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்களா, ஸோ அதுக்கு முன் உதாரணமாக அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும், என்னென்ன பண்ணணுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இருந்துட்டாலே உங்களுக்கு சிறப்பு. நாம செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும் சொல்லுவாங்க. கோள்னு கிரகம். இந்த கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பிறந்த ஜாதகப்படி கிரகங்கள் ஒன்று ஒரு இடத்துல இருக்கும். சில கிரகங்கள் வக்கரகதியில் இருக்கும். இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கு. அப்போ நம்ம சுய ஜாதகப்படி நமக்கு சில விஷயங்கள் மாறும். இப்போ மேஷராசி அப்படின்னு சொல்லும்போது சில விஷயங்கள் மாறும் சில பேருக்கு அது கரெக்டாகவும் இருக்கும். அப்போ நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நீங்கள் ஒரு முறை நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து, சார் நான் உங்களுடைய சேனலில் நான் இந்த விஷயங்கள்லாம் பார்த்தேன், எனக்கு இப்போ இந்த பிரச்சனையில் நான் இருக்கேன், இதுதான் என்னுடைய ஜாதகம், ஸோ இதுக்கப்புறம் எனக்கு எப்படி இருக்கும், ஸோ அடுத்து என்னோட 5 இயர்ஸ் என்னோட கெரியர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். கன்னியா ராசி நேயர்களே, உத்தர நட்சத்திரம் 2ஆம் பாதம் கன்னியா ராசி, ஹஸ்த நட்சத்திரம் கன்னியா ராசி, சித்திர நட்சத்திரம் கன்னியா ராசி. கன்னியா ராசியை பொறுத்தளவில் சரியான திட்டமிடல் இல்லை என்றால் பிரச்சனை அதிகம். கரெக்டாக திட்டமிட்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் ஓரளவுக்கு கொண்டு போய்விடுவீங்க. இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததாக என்ன சொல்றது அப்படின்னா, இந்த வாரத்தில் கூடியமான வரையில் செலவு விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கரெக்டாக செலவு பண்ணுங்க. ஒன்று, நீங்கள்லாம் ஒழுக்கத்தோடு இருக்கணும்னு நினைப்பீங்க, இப்படி தான் இருக்கணும்னு நினைப்பீங்க. சில விஷயங்களை ஆழமாக ஆராய்ச்சி செய்பவர்கள் நீங்கள். சிறிய விஷயத்தையும் அதிகமாக யோசிப்பது உங்களுடைய பலம் பலவீனம், அதுதான். ஸோ கன்னியாராசி பொறுத்தளவுக்கு இப்போ நல்ல ஸ்தானத்தில் குரு வர்றாரு. ஏற்கனவே கண்டகச்சனி தான். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க, பைரவர் வழிபாடு நிறையா பண்ணுங்க, ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, சபரிமலைக்கு போயிட்டு வாங்க, மாதிரி நிறையா தெய்வ தரிசனங்கள்லாம் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள், வெளிநாடு போகிறது, இந்த வருஷத்தில் நிறைய நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வருஷமாக உங்களுக்கு அமையும். எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளோக்குள்ள நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். கண்டகச்சனி தான் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு சமாளிப்பீங்க, சமாளிச்சுட்டு போவீங்க. ஏன்னா கன்னியாராசி பொறுத்தளவுக்கு நிறையா சில பேருக்கு திருமணம் ஆகாமல் இருக்கு, சில பேருக்கு திருமணம் ஆகியும் பிரம்மச்சாரிங்கிற மாதிரி திருமணம் ஆகியும் வாழ்க்கையில் எந்த விதமான சந்தோஷம் இல்லாமல் இருப்பவர்களும் இருக்கீங்க. வாழ்க்கையில் சில பேர் கணவன் மனைவி குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்களும் இருக்காங்க. இருதார யோகம் உள்ளவர்களும் இருக்காங்க. முதல் தாரம் சரியில்லாமல் 2வது தாரத்தோடு இருக்கக்கூடியவர்கள் சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கு. அது இந்த வாரத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் மறையும். கணவன் மனைவிக்கு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதை பெருசாக்கக்கூடாது. எப்போதுமே அதை ஒரு பாசிட்டிவாக கொண்டு போகிறது நல்லது. உங்களுக்கு பாசிட்டிவான விஷயம் 81% இருக்கு, நெகட்டிவான விஷயம் 19% தான் இருக்கு. ஸோ யோசிச்சு நிதானிச்சு செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்படாமல் செய்யுங்க. உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா செரிமான கோளாறு, குடல் பிரச்சனை உண்டு, நரம்பு சோர்வாகலாம். அதிக யோசனை காரணமாக சில பேருக்கு தலை சுற்றல், மன அழுத்தம், ரொம்ப யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் வரும். டேப்லெட், நீங்களாம் பிபி டேப்லெட்ஸ் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் சில விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தினமும் குறைந்தது ஒரு 10 நிமிடம் 15 நிமிடமாவது தெய்வ தரிசனம், சுவாமிக்கு கோவிலுக்கு போகிறது, சுவாமி தரிசனம் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் சிறப்பு.
கூடியமான வரைக்கும் உங்களுடைய வேலை விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலை விஷயங்கள், வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் அதிக பிஸியாக இருப்பீங்க வேலை விஷயத்தில். ஆனால் உங்களோட திட்டமிடல் வெற்றியை தரும். புதிய பொறுப்பு அல்லது ப்ராஜெக்ட் கிடைக்கலாம். நிறைய நல்ல விஷயங்கள், நியூ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர் ப்ராஜெக்ட் மே கம் யுவர் வே. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள். சிறிய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நீங்களால் சமாளிக்க முடியும். வீட்டில் உங்கள் ஆலோசனை மதிக்கப்படும். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்கன்னா வீட்டில் அதை கேட்டு செய்வாங்க. அதுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தம்பதிகளுக்குள் திறந்த மனதுடன் பேசுவது உறவை மேம்படுத்தும். நல்ல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய செலவுகளை, நிறைய விஷயங்களை கொண்டு வந்துக்காதீங்க மைண்ட்ல. நிறைய செலவுகளை கொண்டு வந்துக்காது. கொஞ்சம் என்ன கண்டகச்சன் இல்லையா, கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும். அவசரப்படக்கூடாது. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வருதா பயன்படுத்திக்கோங்க, தப்பு கிடையாது. புதிய அறிமுகம் கிடைத்து புதிய நபர்களால் அறிமுகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி அறிமுகம் கிடைக்கும் போது பயன்படுத்திக்கோங்க. நிறைய நல்ல விஷயங்கள் வரும்போது வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் சிறப்பு. அதே போல பார்த்தீங்கன்னா விவாகரத்து அப்படின்னு எடுத்தோம்னா ஆவணங்கள் மற்றும் சட்ட விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு தான் சொல்றது. ஃபேவரபிள் மூமெண்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ கவலைப்படாது. புதன்கிழமை வரும்போது இல்லையா, புதன்கிழமை அன்னைக்கு லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க. முடிஞ்சால் தன்வந்திரி வழிபாடும் பண்ணினால் சிறப்பு. அல்லது உங்களுக்கு டைம் கிடைச்சது லக்ஷ்மி ஹயக்ரீவர் அல்லது தன்வந்திரி பகவான் வழிபாடு சிறப்பு. அல்லது உங்கள் வீட்டு பக்கத்தில் வாராகி அம்மன் கோவில் இருக்குது, சப்தகன்னி வாராகி அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னால் வழிபாடு பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பு. இந்த வாரத்தில் கன்னியாராசி பொறுத்த அளவுக்கு அவசரம் இல்லாமல் நிதானிச்சு ஒரு விஷயமா செய்யுங்க. செலவுகள் அதிகமாக இருக்கு, கட்டுக்கடங்காமல் இருக்கு, கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு கையில ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு கையில 25-30,000 கையில இருக்கிற சேவிங்ஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கும். 500, 1000, 2000, 5000, 10,000 இப்படி காசு போய் கடைசியில நமக்கு எவ்வளவு நிற்கும், 100 ரூபாயில 101 ரூபாயில நிற்கும் கடைசியா சேமிப்பு. ஸோ அந்த மாதிரி நிற்கும். அதனால செலவு விஷயத்துல கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்க. பங்காளி விஷயத்துல கவனமா இருங்க. சுப செலவுகள் நிறைய வரும். சுப செலவுகள், உறவினர்கள், திருமணம், சுப செலவுகள் நிறைய வரும். போய் தான் ஆகணும், சில விஷயத்துக்கு செலவு பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரியான சில கட்டாயங்கள்லாம் வரும். ஸோ சில விஷயங்களை பார்த்து செய்யுங்க. சுபம். வாழ்க வளமுடன். இதுவரைகள் நாம் பார்த்தது வார ராசி பலன் என்ற வகையிலே திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். இது பொது பலன்கள் தான். இது பார்த்தீங்கன்னா பொது பலன்கள். யாரையும் குறிப்பிட்ட இந்த ஜாதகத்தை குறிப்பிட்டலாம் கிடையாது. 12 ராசி பரியந்தம் பொது பலன். ஸோ இந்த பொது பலன் எப்படி இருக்கும் அதை தான் நம்ம சொல்றது. ஸோ இந்த பொது பலன்கள் சில பேருக்கு அப்படியே பலிக்கும், சில பேருக்கு 1-2-3 விஷயங்கள் சரியா இருக்கும். அந்த மாதிரி உங்களுடைய அப்போ சுய ஜாதகத்தை எப்போதுமே நம்ம பார்த்து, எப்போதுமே சுய ஜாதகத்தை வருஷத்துல 1 முறையோ 2 முறையோ நம்ம பார்த்து, நம்ம எப்படி கிரகநிலை மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், நம்ம ஜாதகத்துக்கு நம்ம என்ன ஸ்லோகம் சொல்லணும், எப்படி நம்ம வழிபாடு பண்ணணும். அதாவது என்னைக்குமே நம்ம தெய்வ வழிபாடு செய்யறதுனால நம்ம குறைய போறது கிடையாது. ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு 5 நிமிடமாவது தெய்வத்தை நினைக்கணும் அப்படின்னு சொல்றது. எவ்வளவுதான் அறக்க பறக்க வேலைக்கு போனாலும் ஒரு 5 நிமிஷமாவது தெய்வத்தை நினைக்கணும் அப்படின்னு சொல்ல. அப்ப அந்த தெய்வத்தை நினைக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். அப்போ நம்ம வீட்டில் தீபம் ஏற்றுறது, விளக்கேற்றுறது, சுவாமி கும்பிட்றது, இதெல்லாம் வீண் போகாது என்னைக்குமே. அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை, ரெண்டுமே இல்லாதவளுக்கு எந்த உலகமும் கிடையாது. நீங்கள் செய்கிற புண்ணியம், நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தீபம் ஏற்றினாலும், ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்து ஆலயம் தொழுவது சாலவம் நன்று, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யாராவது நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா உடனே அதை கேட்டுக்கிறது, சொல்றது, கிரகிச்சுக்கிறது, இதெல்லாம் நல்ல விஷயங்கள். அதனால உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்து, நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொது பலன். உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி, ஸோ சார் நான் குருக்கள் கிட்ட பேசணும், ஸோ எனக்கு அப்பாயின்மெண்ட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷமோ 25 நிமிஷமோ ஒரு வீடியோ காலையோ ஒரு நார்மல் காலையோ நீங்கள் பேசுனீங்கன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் ஜாதகத்தைப்படி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு நோட்டு பேனை எடுத்து வச்சுக்கோங்க, முழுமையாக இது பண்ணிக்கோங்க, இல்லை ரெக்கார்டிங் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு முழுமையாக சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. சுபம். வாழ்க வளமுடன்.